கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 9 மணி நேர நிலவரப்படி 11.98% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக தமிழகத்தில் 39, புதுச்சேரியில் 1 உட்பட 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 102 தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாக கேரளத்தில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும், கர்நாடகத்தில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தானில் 13, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசத்தில் தலா 8, மத்திய பிரதேசத்தில் 6, அசாம், பீகாரில் தலா 5, சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தில் தலா 3, மணிப்பூர், திரிபுரா, ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என 88 தொகுதிகளில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கண்ணூர் தொகுதியில் தனது வாக்கை செலுத்தினார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். கேரளத்தில் 13.63% வாக்குகளுடன் ஆலப்புழா முன்னிலை வகிக்கிறது. திருவனந்தபுரத்தில் 10.37% வாக்குகளும், காங்கிரஸ் தலைவரும் தற்போதைய எம்பியுமான ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாட்டில் 12.86% வாக்குகளும் தற்போது வரை பதிவாகியுள்ளன.